ஹாய் மக்களே! இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீட்லயே செஞ்ச கேஎஃப்சி சிக்கன். வீட்லயே நம்ம இப்போ கேஎஃப்சி சிக்கன் பண்ண போறோம். இது நம்மளோட விளாக் 4 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணணும்னா, சிக்கன் வந்து ஒரு 2 கிலோ எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு கொஞ்சோல ஒரு 5 பல்லு பூண்டு 5 ஒரு 6, 8 பல்லு பூண்டு, ஒரு 3 மொளகா போட்டு நல்லா மிக்ஸியில தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து நம்ம அந்த சிக்கனில் என்ன பண்ணணும்னா, போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா இதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து ஒரு 3 முட்டை, நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் ஓகே, பிராய்லர் கோழி முட்டையாக இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒரு முட்டை, 3 முட்டை, 2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து தக்காளி சாஸ், இது வந்து டச்சப்னு சொல்லுவோம். நம்ம இதில் தக்காளி டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லுவோம். அதை எடுத்துட்டு அதை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அதையும் அது கூட ஆட் பண்ணி, இது சும்மா லைட்டாக புளிப்பு லைட்டாக இதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் வரும். அதுக்காக போட்டு ஃபுல்லாக நல்லா என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த முட்டை வந்து எல்லா இதுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாமே பக்காவாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸாக நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா இதாகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் தட்டணும். அதையும் தட்டிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுவும் நல்லா வச்சுட்டு ப்ராஸ்டட் பவுடர், இது என்னென்னா நம்ம இந்தியாவிலையும் கிடைக்காது. ஒன்று இங்கே தான் கிடைக்காம இல்லை, இந்தியாவிலையும் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ஒரு 1/2 கிலோ வாங்கினாலும் சரி, 1 கிலோ வாங்கினாலும் சரி, இந்தியாவில் ரேட்டு கம்மி தான். வாங்கிட்டு இது வந்து அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு 50 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50லேருந்து ஒரு 100 கிராம் அதில் போட்டு நம்ம சிக்கன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மீதியை நம்ம வச்சுக்கணும், நமக்கு அடுத்தாலும் தேவைப்படும். இப்போ என்ன பண்ணால் அது கூட உப்பு செக் பண்ணணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தோம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டு இருக்கோம். கிண்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ அந்த 1 ஹவர் கரெக்டாக நல்லா இதாகிருக்கும், நல்லா ஊறி இருக்கும். எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கிண்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். ஃபுல்லாக கிண்டிட்டு இப்போ என்ன பண்ணணும், ஐஸ் கட்டி எதுக்குன்னா நம்ம அதை நம்ம அந்த டைமில் சொல்கிறேன். ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் கட்டி கூட தண்ணியை ஊற்றி வச்சுக்கணும். ஐஸ் நல்லா சில்லு வாட்டர்னாலும் ஓகே. நம்ம குக்கர் எடுத்துக்கிடணும். குக்கர் எடுத்துகிட்டு அதுக்குள்ள வந்து எண்ணெய் மக்களே, ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த குக்கரை எப்படி பண்ணணுங்கிறத நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன, ஒரு பிளேட்டில் ப்ராஸ்டட் பவுடர், இன்னொரு பிளேட்டில் வந்து மைதா மாவு, அது ரெண்டுக்கும் சென்டரில் வந்து ஐஸ் வாட்டர். இப்போ என்ன பண்ணணுங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் வரும் பாருங்க, உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அந்த மைதா மாவு, இன்னொரு பிளேட்டில் ப்ராஸ்டட் பவுடர் தட்டி வச்சாச்சு. ஸோ நம்ம சென்டரில் ஐஸ் வாட்டர் ரெடி. நாம் என்ன பண்ண போகிறோன்னா, அதில் இருக்க சிக்கனை நல்லா அதுலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு மைதாவில் நல்லானா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா போட்டு அந்த மைதாக்குள்ளே நல்லா புரட்டி எடுக்கணும். அந்த ஒவ்வொரு பீஸை போட்டு அதில் ஒரு பீஸை நல்லா மைதாவில் போட்டு நல்லா அமைக்கி நல்லா இது பண்ணி ஃபுல்லாக அந்த பவுடர் நல்லாவே ஒட்டணும். எல்லா இடமும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா மறுபடி அந்த ஐஸ் வாட்டருக்குள்ளே எடுத்து போடணும். ஐஸ் வாட்டருக்குள்ளே சும்மா ஐஸ் வாட்டருக்குள்ளே ஃபுல்லாக உள்ளே போடக்கூடாது. ஐஸ் வாட்டரில் வச்சுட்டு உடனே அந்த ப்ராஸ்டட் பவுடரில் எடுத்து வச்சிடணும். அந்த ப்ராஸ்டட் பவுடர் நான் சொன்னால மறுபடியும் நமக்கு யூஸ் ஆகும். அது இப்போ இந்த டைமில் தான். இப்போ அதை உள்ளே போட்டாச்சா உடனே வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்து இதில் போடணும். இப்போ அந்த ப்ராஸ்டட் பவுடர் மறுபடி போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறாருவாங்க. நம்ம சேட்டா மிக்ஸ் பண்ணுறாரு. சேட்டா தான் மிக்ஸ் பண்ணுறது, கேரளா சேட்டா, மலையாளி. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அதை பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. ஆனால் அந்த சைடில் இருந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த மைதாவில் போட்டு தண்ணியில் போட்டு இங்கே போடுறாரு. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லா பீஸையும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிக்கணும். ஃபுல்லாகவே எல்லாருக்கும் எத்தனை பீஸ் இருக்கோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பீஸையாக நம்ம குக்கர் வச்சுருப்போம், அந்த குக்கருக்குள்ளே போட்டோம். அதை பாருங்கள், குக்கரில் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கரெக்டு. 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் கரைஞ்சிரும். குக்கரில் போட்டு என்ன பண்ணுறோங்கிறது இதில் தான் நமக்கு மெயினான இதுவே இதில் தான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணணும்னா குக்கரை மூடிட்டு விசில் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் விசில் வச்சிங்க அப்படின்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் விசில் வைக்கக்கூடாது பாருங்கள். அதில் வந்து 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த குக்கரில் மறுபடியும் திறந்து பார்த்தோன்னா உள்ள வந்து அருமையான சரியான டேஸ்ட்டாக இருந்த மக்களே. முரட்ட டேஸ்ட். நாங்கள் டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி பக்கத்தில் எடுத்து வச்சோம். அந்த 3 பீஸையும்
ஒரு பீஸை எடுத்து சாப்பிடுங்க, டேஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த சைடு அந்த இன்னொரு செட்டை போடுறதுக்குலாம் அந்த 3 பீஸையும் காணல மக்களே. கேட்டா டேஸ்ட்டு பார்த்துட்டோம் நல்லா இருந்தால் 4 பேரும் சொல்கிறா மக்களே. என்ன அநியாயம். டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தா 3 பீஸையுமா டேஸ்ட்டு பார்க்குறது. வாங்கிட்டு வந்தது 2 கிலோ சிக்கன். அங்கே இருந்தது நாங்கள் ஒரு 8 பேர். சரி வேறு என்ன பண்ணுறது, 10வது குறைக்கு கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அந்த டேஸ்ட்டே வந்து நம்மளை கேஎஃப்சியில் போடாமல் ஆக்கிடுச்சு. இதுவே செம்மையான டேஸ்ட்டு மக்களே, மொரட்டு டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட்டு. இப்படி பண்ணி அதில் எடுத்து வெளில வச்சிட்டோம், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் கேஎஃப்சிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கேஎஃப்சியில் நீங்கள் 1000 2000 3000 நீ பண்ணுற செலவு பண்ணுற இப்போல்லாம் இல்லை அழகாக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா அது என்ன சிக்கன்னே தெரியாது, என்னைக்கு கட் பண்ணுறாங்க என்னைக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாது. இங்கே வந்து இதை வந்து நம்ம இப்போ பண்ணோன்னா பாருங்க, மொறுனா சரியான அழகான பார்க்கறதுக்கே பளபளப்பாக இருக்கக்கூடிய கேஎஃப்சி சிக்கன் ரெடி. நான் பாருங்க மக்களே, பார்க்கறதுக்கே எப்படி அழகாக மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக பாருங்க. அதை கூட சாஸு மைனஸு எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் வந்து இந்த பாருங்க அண்ணன் பக்கத்தில்